அட பாவிகளா! ஒரு 1,00,000 ரூவா ஃபோன காப்பாத்துறதுக்காண்டி, ஒரு டேமையே வாயா காலி பண்ணுவீங்க? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்படி வந்து நம்ம எல்லாரும் சொல்ற மாரி தான், சத்தீஸ்கர் மாநிலத்தில ஒரு அரசாங்க அதிகாரி வந்து, ஒரு வினோதமான வேலைய வந்து பண்ணியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சத்தீஸ்கர் மாநிலத்தில இருக்கிற ஒரு சின்ன டேம்ல வந்து, ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க போய் வந்து அந்த டேம் வந்து பார்த்துருக்காருங்க. பார்த்த மனுஷனுக்கு, "என்னப்பா இடம்லாம் நல்லா இருக்கே! ஒரு ஃபோட்டோவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருக்கு போல. உடனே வந்து பாக்கெட்ல இருந்து அவரோட ஃபோனை எடுத்து அங்க நின்று ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காரு. செல்ஃபி வந்து எடுக்க வந்து போயிருக்காரு. இப்பதான் வந்து தெரியுதே, செல்ஃபி எடுக்கிற போகும்போது பல விபரீதங்கள் வந்து நடக்குது. அப்ப செல்ஃபி எடுக்கும்போது என்ன இருக்குன்னா, அவரோட கை தவறி அந்த ஃபோன் வந்து டேமுக்குள்ள வந்து விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஆர்வ கோளாறுல அங்கிருந்து ஒரு சில பேர், ஐயோ எங்க அதிகாரியோட ஃபோன் உள்ள விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு அந்த டேமுக்குள்ள விழுந்து ஃபோனை வந்து தேட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தேடினதுல ஃபோனு கிடைக்குமா டேமுக்குள்ள போய் விழுந்தா? அதனால தான் அந்த அதிகாரி வந்து என்ன யோசனை பண்ணியிருக்காருன்னா, எப்பா இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபோனில் வந்து வச்சுருக்கேன்ப்பா, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் இதில் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து வேணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சில பேர்கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து வாங்கி அந்த டேமில் இருக்க தண்ணியை வந்து பம்ப் பண்ணி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 3 நாள் வந்து அந்த டேமில் இருக்க தண்ணியை வந்து பம்ப் பண்ணி எடுத்து எடுத்து ஒரு வழியாக 3 நாள் கழித்து அவரோட 1,00,000 ரூபா மதிப்பிலான ஃபோனை வந்து எடுத்துட்டாருங்க. ஆனால் எடுத்தாலும் வந்து அது பயனாக இருக்க போதா? சும்மா வாளிக்குள்ளே ஃபோனு தண்ணியில் விழுந்து திரும்ப வந்து எடுத்தாலே ஃபோன் இப்போல்லாம் யூஸ் ஆக மாட்டேங்குது. 3 நாள் டேமுக்குள்ளே ஊறி போயிருக்க ஃபோன் வந்து யூஸ் ஆகுமா? எடுத்து பார்த்தாலும் அந்த ஃபோன் வந்து யூஸ் ஆகவே இல்லை. இவர் பண்ண வினோதமான ஒரு விஷயத்தை பார்த்து தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது டேமுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அது எடுக்கிறது வந்து கஷ்டம் தெரியும். அதை எடுக்கிறதுக்காண்டி வந்து அந்த டேமே பம்ப் பண்ணி வந்து எடுத்திருக்காரு பாருங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இவர் வினோதமா பண்ண செயலை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தாங்க இருக்கு. இவர் தான் இந்த மாதிரி வினோதமா யோசனை பண்ணி தண்ணியை பம்ப் பண்ணி எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவர் எவ்வளவு அறிவாளியா இருப்பான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவர் பம்ப் பண்ணி எடுத்த தண்ணி எவ்வளோனா 21 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து பம்ப் பண்ணி வந்து எடுத்திருக்காரு. இந்த பம்ப் பண்ணி எடுத்த தண்ணியை வச்சு கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் நிலத்துக்கு வந்து நீர்ப்பாசனம் பண்ணி விவசாயமே வந்து பண்ணலாம். அப்ப எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளவு தூரம் பம்ப் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ணது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லப்பா என் போன்ல இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு, அப்படி இருக்கும்போது என் போன் எனக்கு முக்கியம் தானே, அதே மாதிரி இந்த டேம்ல தண்ணி வந்து யாருக்கும் பயனடையாம சும்மா தானே வந்து இருக்கு, அன்யூசபிளா தானே வந்து இருக்கு, இந்த தண்ணி நம்ம வெளியே எடுத்து கொடுத்தா நிறைய பேர் விவசாயம் கூட பண்ணிக்கலாம்ல, இந்த மாதிரி இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லிட்டு பண்றதையும் பண்ணிட்டு இந்த மாதிரி வில்லத்தனமா வந்து பேசியிருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த இந்தியாவில் பண்ணனால இவர் தப்பிச்சிட்டாரு. இவரை சஸ்பெண்ட் பண்ணதோட வந்து விட்டுட்டாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்த ஃபாரின் கண்ட்ரி ஏதோ ஒரு கண்ட்ரியில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அவங்களோட ஜோலி முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தண்ணி எடுத்திருக்க, 21 லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்திருக்கியா, இதுக்கு ஒரு பில்லை கட்டுன்னு சொல்லிட்டு சொத்துலேருந்து பாதி பிடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையிலே இந்த மாதிரி விஷயத்த நம்ம நாட்டிலே வந்து கொண்டு வரணுங்க. ஏன்னா பாருங்க, ஒரு அரசாங்க அதிகாரி வந்து எவ்வளோ தூரம் அலட்சியமா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்க மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்தாதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும். எவ்வளோ தூரம் வந்து அலட்சியமா இந்த மாதிரி பண்ணிட்டு சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிட்டு போனால் அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணத்தானே வந்து செய்வாங்க. அதனால இந்த மாதிரி பண்றவங்களுக்குலாம் வந்து சரியான தண்டனை வந்து கொடுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிப்பா, நான் என்ன பண்ணாலும் என் வேலைக்கு ஆப்பு வைக்க முடியாது தெரியும்ல, நான் கடைசி வரைக்கும் என்னோட அதிகாரத்தில் தான் இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு தடவையாவது வேலையை விட்டு தூக்குனா மட்டும்தான் அடுத்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கொஞ்சமாவது பயம் வரும். ஐயப்பா பிரைவேட் ஜாப் மாதிரி தான் நம்ம ஜாபும், நம்மளோட ஜாபும் நிரந்தரம் இல்லை, தப்பு பண்ணால் நம்மளோட சோழியும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது பயத்தோட வேலை பார்ப்பாங்க. இல்லைன்னா இப்படித்தான் வந்து அலட்சியமாக வந்து இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.